வந்தால் ஜாயின் பண்ணட்டுமா? நன்றி. சரி சரி. நான் அப்படின்னா நான் திரிய இருக்க மாற்றி விட்டுருவேன். பார்க்கலாம் தான். நிகழ்ச்சிக்குள் போகலாம். உங்களுக்கான முதலாவது கேள்வி வருகிறது, பார்த்துக் கொள்ளுங்கள். முதல் போதைப் பொருள் உபயோக அறையை திறந்து வைத்திருக்கும் நாடு. ஒரு நாட்டிலே முதல் போதைப் பொருள் உபயோக அறை என்று ஒன்றை அறிமுகம் செய்து திறந்து வைத்திருக்கிறார்கள். அது இருக்கும் நினைக்கிறேன். பிரான்ஸ், பிரித்தானியா, ஜெர்மனி, மூவர் பிரித்தானியா என்று சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான இரண்டாவது கேள்வி வருகிறது. ஸ்கொட்லாந்தில் போதைப் பொருள் துஷ்பிரயோகத்தால் 2023 எத்தனை பேர் இறந்ததாக பதிவுகள் குறிப்பிடுகிறது. ஸ்கொட்லாந்து பகுதியில் போதைப் பொருள் துஷ்பிரயோகம் 1100, 1172, 1275 பேர். 1172 பேர் என்பது சரியான பதில். 20 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். மூன்றாவது கேள்வி உங்களுக்கானது. இது கடந்த ஆண்டை விட, அதாவது 2023 முதல் ஆண்டை விட எத்தனை மடங்கு அல்லது எத்தனை விகிதம் அதிகமா? 10, 20, 10 விகிதத்தால் பார்க்கிற போது இது டக்குன்னு எங்களுக்கு வந்துட்டு டைம் அப் வந்து எல்லாரும் அப்படித்தான் வருதா? எனக்கு தெரியாது, எனக்கு வந்து மற்றவர்களுக்கும் அப்படித்தான். எனக்கும் அப்படித்தான் வந்தது. பதில் சரியாக வந்தது. உங்களை ஓடிட்டு நேரமான 12 வினாடிகள் தான் விட்டு இருக்கிறேன். சரி, 3 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். என்ன விட 12 விகிதம் அதிகம். கடந்த ஆண்டை விட 12 விகிதத்தால் அதிகம். உங்களுக்கான நான்காவது கேள்வி. மளிகை பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றம். இது எந்த நாட்டில்? அமெரிக்கா, பாலஸ்தீனம், பிரித்தானியா. அமெரிக்கா, பாலஸ்தீனம், பிரித்தானியா. பிரித்தானியா என்பது சரியான பதில். 6 பேர் சரியா போட்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி. இதனால் ஒருவேளை உணவை தவிர்ப்பதாக ஆய்வு. பொருளாதார பிரச்சனையால் ஒருவேளை உணவை தவிர்ப்பதாக சொல்லப்படுகிறார்கள். எத்தனையில் ஒருவர் அந்த ஒருவேளை உணவை தவிர்க்கிறார்? 5ல் 1, 6ல் 1, 7. 6ல் ஒருவர் தங்களுடைய ஒரு நேர உணவை தவிர்த்து வருவதாக சொல்லப்படுகிறது. போற போக்கிலே அப்படி ஒரு நேரம் சாப்பிட்டு. 6வது கேள்வி. மருந்து பரிசோதனைக்கான ஆய்வகங்கள் நிறுவ திட்டமிட்டிருக்கின்றன. மருந்து பரிசோதனைக்கான ஆய்வகங்கள் இலங்கை, இந்தியா, மலேசியா. இலங்கை என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் கூறியபடி உங்களுக்கான 7வது கேள்வி. எரிபொருள் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து. குறிப்பாக இந்த நாட்டில் எரிபொருள் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து. பிரான்ஸ், ஏமன், இத்தாலி. நான் ஏமன் போட்டேன்னா இந்த டைம் அப்ப ஏமன் என்பது சரியான பதில். 20 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான 8வது கேள்வி. இறந்தவர்களின் எண்ணிக்கை. இந்த விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 17, 10, 15. 15 என்பது சரியான பதில். 20 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான 9வது கேள்வி. மாணவனின் மர்ம மரணம். இதனால் போராட்டத்தில் குதித்த மக்கள். எந்த நாட்டில் இந்த போராட்டம்? மலேசியா, இந்தியா, சீனா. மாணவனின் மர்ம மரணம். சீனா என்பது சரியான பதில். 3 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 10வது கேள்வி. ரஷ்யாவுக்கு எதிரான அமெரிக்காவின் நடவடிக்கையால் பாதிப்புக்குள்ளான நாடுகள் எத்தனை? ரஷ்யாவுக்கு எதிரான அமெரிக்காவின் நடவடிக்கை 2, 3, 4. 2 என்பது சரியான பதில். 4 பேர் சரியாவுடைய தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி இப்பொழுது 10 கேள்விகள் நிறைவாகி இருக்கிறது. ஜிஎம் அவர்கள் 563 புள்ளிகளோடு முதல் இடத்திலும், பிலிப்ஸ் அவர்கள் 551 புள்ளிகளோடு, செல் நித்யானந்தன் 449 புள்ளிகளோடு 3வது இடத்தில், பத்மினி 4, தர்ஜினி சண்முகநாதன் 5, நகுலாத்தில்லை தேவன் மற்றும் கலைவன். அடுத்து உங்களுக்கான 12வது கேள்வி. அடுத்த 11வது கேள்வி வருகிறது.
அவற்றில் ஒன்று 2 நாடுகள் பாதிப்புக்குள்ளாக இருந்ததா சொல்லியிருந்தேன். அதுல ஒரு நாடு எதுவாக இருக்கிறது இந்த அமெரிக்காவுடைய நடவடிக்கை? சீனா, கனடா, கானா. 2 நாடுகளில் ஒன்று சீனா, கனடா, கானா. 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். சீனா என்று. வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். உங்களுக்கான 12வது கேள்வி. மோதிக்கொண்ட 2 டிராம்கள், டிராம் இடத்தில் மோடும் விபத்துக்குள் உள்ளான மக்கள். இது எந்த நாட்டில்? சுவிஸ், பிரான்ஸ், ஆஸ்திரியா. அதுவும் தண்டவாளத்தில், ஆனா வீதியாக. பிரான்சிலேயே தான் 2 டிராம்கள் மோதிக்கொண்டது, மக்கள் விபத்துக்குள்ளானது. அது பிரான்ஸ் என்பது சரியான பதில். 20 சரியான பதில். 13வது கேள்வி உங்களுக்கானது. வடகொரிய வீரர்களை சிறைப்பிடித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் நாடு. வடகொரிய வீரர்களை சிறைப்பிடித்திருக்கும் நாடு ரஷ்யா, உக்ரைன், தெற்கு. உக்ரைன் என்பது சரியான பதில். 3 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 14வது கேள்வி. ரஷ்யாவோடு இணைந்து போராடும் வடகொரிய வீரர்கள் எத்தனை பேர் ரஷ்யாவோடு இணைந்து போராடி கொண்டிருக்கிறார்கள்? 15,000, 10,000 அல்லது 8,000 இதுவரை இணைந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். 10,000 என்பது சரியான பதில். 20 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 15வது கேள்வி. ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்து. இது எந்த ஐரோப்பிய நாட்டிலே ஏற்பட்டது? இந்த உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து. செக் குடியரசு, துருக்கி, போர்த்துகல். செக் குடியரசு என்பது சரியான பதில். 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 16வது கேள்வி உங்களுக்கானது. இதிலே உடல் கருகி இறந்தவர்கள். இந்த உணவகத்தில் ஏற்பட்ட விபத்தால் உடல் கருகி இறந்தவர்கள் 5, 6, 7 பேர். 6 பேர் என்பது சரியான பதில். 3 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 17வது கேள்வி. 500 அடி உயரத்தில் இருந்து விழுந்த பெண் இந்த நாட்டை சேர்ந்தவர்? மலையேறுகின்ற நிலையிலே பிரான்ஸ், பிரித்தானியா, சுவிஸ். எந்த நாட்டை சேர்ந்த பெண்? பிரித்தானியா என்பது சரியான பதில். 3 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான 18வது கேள்வி. அந்த இறந்தவரினுடைய வயது, இறந்த பெண்ணினுடைய வயது 20, 22 அல்லது 21 வயது. 21 என்பது சரியான பதில். 3 சரியாக தந்திருக்கிறீர்கள். 19வது கேள்வி. எந்த நாட்டில் இடம்பெற்றது? எந்த நாட்டில் இந்த விபத்து மலையேறும் போது இவர் விழுந்து இறந்திருக்கிறார்? இந்தியா, சீனா, ஸ்பெயின். இந்தியா, சீனா, ஸ்பெயின். ஸ்பெயின் என்பது சரியான பதில். 7 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 7 பேருமே சரியா. 20வது கேள்வி உங்களுக்கானது. காட்டு தீயால் மோசமான பாதிப்பு. இது அமெரிக்காவினுடைய எந்த நகரம்? நியூயார்க், நியூ ஜெர்சி அல்லது லாஸ் ஏஞ்சலஸ்? 6 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். லாஸ் ஏஞ்சலஸ் என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி இப்பொழுது 2ஆம் கட்டத்திலே லீடர் போர்ட்டில் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் 1111 புள்ளிகளோடு முதலிடத்திலும், செல்வி நித்யானந்தன் 1078 புள்ளிகளோடு 2வது இடத்தில், ஜெயமல ஜெயம் 1016 புள்ளிகளோடு 3வது இடத்திலும், நகுலாவது தில்லைத்தேவன் 1002 புள்ளிகளோடு 4வது இடத்திலும் இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி நாங்கள் 3ஆம் கட்டத்தில் நுழைந்து கொள்ளலாம். 21வது கேள்வி உங்களுக்காக. ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு நாடு. அதில் இயற்கை அனர்த்தங்களினால் ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து. பிரித்தானியா, பிரான்ஸ், அமெரிக்கா என்பது சரியான பதில். 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான 22வது கேள்வி. கடந்த வெள்ளிக்கிழமை மட்டும் எத்தனை விமானங்கள் ரத்தாகின? கடந்த வெள்ளிக்கிழமை மட்டுமே 2000, 2500, 3000 விமானங்கள் ரத்தாகின. 3000 விமானங்கள் என்பது சரியான பதில். 20 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 23வது கேள்வி. டெல்டா விமான சேவை எவ்வளவு விமானங்களை ரத்து செய்தது? இந்த அனர்த்தத்தில் டெல்டா விமான சேவை மட்டும் 1000, 1100, 1200 விமான பயணங்களை. 1100 என்பது சரியான பதில். 3 சரியாக தந்திருக்கிறீர்கள். 24வது கேள்வி. சீனாவின் மர்ம வியாதி, இந்த வைரஸால் அதிக பாதிப்பு இந்தியாவிலும் மற்றும் இன்னும் ஒரு நாடு? மலேசியா, சிங்கப்பூர், தாய். இந்தியா என்பது எல்லோருமே அறிஞ்சது. இன்னும் ஒரு நாடு மலேசியா என்பது சரியான பதில். இந்தியாவோடு மலேசியாவும் அதிக பாதிப்பு உள்ளாகி இருக்கிறது. 3 சரியான தந்திருக்கிறீர்கள். 25வது கேள்வி. இந்த வைரஸ் முதல் எந்த நாட்டில் அறிமுகமானது?
இங்கே இப்ப வந்தாலும் இதற்கு முதல் இந்த பெயரோடு முன்னர் ஸ்பெயின், டென்மார்க், நெதர்லாந்து இதற்கு முன்னமே அது ஒரு நாட்டிலே அறிமுகமாகி நெதர்லாந்து என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். அது சார்ந்துதான் என்ன ஒரு கேள்வி, எந்த ஆண்டிலே இந்த வைரஸ் முதலாக அறிமுகமாகி? நெதர்லாந்திலே எந்த ஆண்டில்? 2000, 2001, 2002. 2001ஆம் ஆண்டு அறிமுகமாயிருந்ததாம் இதே இந்த வைரஸ். சரியா. 27வது கேள்வி உங்களுக்கானது. லாஸ் ஏஞ்சல் நகரில் வசிக்கும் மக்கள் கோடி அதனுடைய தொகை ட்ரில்லியன் 3, 2 அல்லது 4 கோடினா 4 கோடி மக்கள் லாஸ் ஏஞ்சலஸ் நகரிலே வசிக்கிறார்கள். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறார்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 28வது கேள்வி உங்களுக்கானது. இதுவரை இங்கு காட்டுத்தீயால் இறந்தவர்கள் எத்தனையாக சொல்லப்படுகிறது? லாஸ் ஏஞ்சல் இங்கு இதுவரை காட்டுத்தீயால் 8, 9, 10 பேர் இறந்ததாக சொல்லப்படுது. அதுக்கு மேலேயும் கூடியிருக்கும். நாம் இருக்கும் பொழுது 10 பேர் இறந்ததாக சொல்லப்படுகிறது. 3 சரியான தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 29வது கேள்வி. காட்டுத்தீயால் இழப்பு அது $பில்லியன். எவ்வளவு பணம் காட்டுத்தீயால் அந்த நகரம் அல்லது அந்த நாடு இழந்திருக்கிறது? 100, 125, 150 $பில்லியன் இழந்து. $150 பில்லியன் காட்டுத்தீயால் அந்த நாடு இதுவரை இழந்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 30வது கேள்வி. பிரதமர் நரேந்திர மோடி பயணம் செய்திருக்கிறார். தற்போது பிரதமர் நரேந்திர மோடி பயணம் செய்திருப்பது கனடா, சுவிஸ், பிரான்ஸ். கனடா, சுவிஸ், பிரான்ஸ். பிரான்ஸ் என்பது சரியான பதில். ஒருவர் சரியான பதில் தந்திருக்கிறீர்கள். அது பிரான்ஸ் என்பது சரியானது. உங்களுக்கான ஈடுபோட்டிலே உங்களுக்கான புள்ளிகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் 1568 புள்ளிகளோடு முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறார். செல்வி நித்யானந்தன் 1535 புள்ளிகளோடு 2வது இடத்திலும், ஜியம் 1394. 3 பத்மினி 4வது இடத்தில், அலைவாணி மோகன் 5வது இடத்தில், தொடர்ந்து 6வது நகுலாவது திளைத்தவன், டெல்ஜின் சண்முகன் 7வது. நீங்கள் சரி பார்ப்போம். நாங்கள் நிறைவான தொகுதி கேள்விகளோடு இணைந்து கொள்ளலாம். 31வது கேள்வி. சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான வர்த்தக மதிப்பு ட்ரில்லியன் யுவான்களில் 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தில் அவர்களுடைய வருமானம் 1.2, 1.5, 1.74. 1.74 ட்ரில்லியன் யுவான்கள் என்பது சரியான பதில். இதுவே சரியான பதில் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 32வது கேள்வி. 2023ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் இதனுடைய விகிதம் எவ்வளவால் அதிகம்? 2 விகிதம், 2.9 விகிதம் அல்லது 3 விகிதத்தால் இது அதிகம். இதுவரை 2023ஓடு ஒப்பிடுகையில் 2.9 விகிதம் அதிகமான வருமானத்தை பெற்றிருக்கிறது. 7 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 33வது கேள்வி. இங்குள்ள இது ஒரு அரண்மனை. இங்குள்ள சிம்மாசனத்தின் தங்கத்தினுடைய கிலோ 700, 750, 800. நான் அந்த சொல்லுறேன். இந்த கேள்வி மாறி சரி. ஒரு சிம்மாசனம், அதன் தங்கம் 750 கிலோ தங்கத்தால் ஒரு சிம்மாசனம் அங்கு இருக்கிறது. இன்றும் இருக்கிறதாம். எல்லோரும் போய் பார்க்கலாம் அந்த அரண்மனை. 3 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். அது இந்தியாவில் இருக்கின்ற ஒரு தாஜ்மஹாலுக்கு அடுத்ததாக இந்த அரண்மனையை தான் அதிகமானவர்கள் போய் பார்க்க. சரி, அடுத்த கேள்விக்குள்ள அது வேறும் என்று நினைக்கிறேன். மைசூர் அரண்மனை இது எதனா கட்டப்பட்டது? இந்த மைசூர் அரண்மனையில தான் சிம்மாசனம் இத்தனை கிலோ தங்கத்தால் இருக்கு. மைசூர் அரண்மனை செங்கல்லால், மார்பிள் அல்லது சந்தன நிறங்களால் கட்டப்பட்டது. மிகவும் அதிகமானவர்கள் போய் பார்வையிடுகிறது. இந்த அரண்மனை சந்தன மரத்தால் கட்டப்பட்டிருப்பதா சொல்லப்படுகிறது. 6 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 35வது கேள்வி. நெருங்கும் தேர்தல் போலி செய்திகளை பரப்பும் அரசியல்வாதிகள் இது எந்த நாட்டு? கனடா, அமெரிக்கா, ஜெர்மனி. எங்கே தேர்தல் நெருங்குகிறது? ஜெர்மனி என்பது சரியான பதில். அமெரிக்காவிலே நடந்து விட்டது. கனடாவிலே அவர் வெளியேற போற பாப்போம். ஜெர்மனியிலே தான் இனி தேர்தல் நடக்க இருக்கிறது. 36வது கேள்வி. அல்ஜீரிய நாடு அமைந்திருப்பது. அல்ஜீரிய நாடு அமைந்திருப்பது வட ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, மத்திய ஆப்பிரிக்கா. வட ஆப்பிரிக்கா என்பது சரியான பதில். ஒருவர் சரியான பதில் தந்திருக்கிறீர்கள். 37வது கேள்வி. இதன் தலைநகரம், அல்ஜீரியாவுடைய தலைநகரம் எதுவாக இருக்கிறது?
லிபியா, போனஸ் அயர்ஸ், அல்ஜியஸ். இதன் தலைநகரம் 7 பேரும் சரியா தந்திருக்கிறீர்கள். அல்ஜியஸ் என்பது சரியான. 38வது கேள்வி. இது உலகில் எத்தனையாவது பெரிய நாடாக இருக்கிறது? அல்ஜீரியா உலகிலேயே பார்த்தால் எத்தனையாவது பெரிய நாடாக இருக்கிறது? 10, 12, 13. 2 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். 10வது நாடு என்பது சரியான பதில். 39வது கேள்வி. அல்ஜீரியாவுடைய நாணயம், அல்ஜீரிய நாட்டினுடைய நாணயம் இதுவாக இருக்கிறது. ஜென் டாலர் தினார். ஜென் டாலர் தினார். தினார் அதாவது அல்ஜீரிய தினார் என்று அதை அழைப்பார்கள். இப்ப நான் தினார்னு சொல்லிக்கிறேன், அந்த நாட்டின் பெயரோடு சேர்த்து அல்ஜீரிய தினார். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். நிறைவான கேள்வி உங்களுக்கானது. எல்லையில் பனிச்சறுக்கு இதுல 3 பலியாக இருக்கு. ஒரு நாட்டினுடைய எல்லை பனிச்சறுக்கு அதில் 3 பலி. அமெரிக்கா, கனடா, சுவிஸ். 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். சுவிஸ் என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி இப்போது லீடர் போட்டிலே பார்க்கலாம். செல்வி நித்யானந்தன் 2358 புள்ளிகளை பெற்று முதலிடத்தை. அடுத்த முறை யாராவது பேரு மோ என்று வாழ்வோம். 2358 புள்ளிகளை பெற்று செல்வி நித்யானந்தர்கள் முதலிடத்தை பெற்றிருக்கிறார். வார்த்தைகளை கூறியபடி நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் 2134 புள்ளிகளை பெற்று 4ஆம் கட்டத்திலே மெல்ல பின்வாங்கிட்ட. ஜெயமலர்கள் 1965 புள்ளிகளோடு, பத்மினி ஹமலாந்தன் 1781 புள்ளிகளோடு 4ஆம் இடத்திலும் இணைந்திருக்கிறீர்கள். பார்ப்போம் இடத்தை பெற்றுகளும் இறுதியின் பேரை வாசித்துக் கொள்ளுங்கள். 4லிருந்து இருக்கிறது மிக ஜெயிக்கும். கலவாணி மோகன் 1776 புள்ளிகள், நவுலா தில்லத்தவன் 1656 புள்ளிகள், தர்ஷினி 1273 புள்ளிகள். சரி சரி, வாழ்த்துக்கள் இணைந்து சிறப்பித்தவர்களுக்கு. என்ற புள்ளிகளை நான் 50லிருந்து 100 வரை தான் கொடுத்திருந்தேன். அதிகமாக கொடுக்காமல் அதை குறைச்சிட்டு நிறைய புள்ளிகளை கொடுத்து இந்த முறை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு. அதால 2350 எனக்கு நான் போட்டது சரியெல்லாம் விழுகுது. ஆனால் அந்த புண்ட் வந்து வரையில, அந்த மார்க்ஸ் வந்து வரையில கீழே. சொல்லியிருந்தீர்கள். நான் நேற்று பார்த்து செட் பண்ணியிருந்தேன். வளமையான மாகித்தான் விட்டு இருக்கு. எனக்கு தெரியல அந்த ப்ரோக்ராம் அந்த நீல கோடு முழுக்க வந்து முடியத்தான் நீங்க அந்த விட சொல்லணும். நீங்க விட சொல்றீங்க. சரி சரி, நான் என்ன முறை அது முதல் பார்த்து இந்த முறை சரியா கொண்டோல் பண்ணி இருந்தேன். அது சரியாக நடத்துல இருக்காது. நான் போட்டது சரி, ஆனால் அது ஆட்டோமேட்டிக்கா போய்கொண்டிருக்கு. இப்ப நான் கேள்வியை பிந்தினாலும் டைம் அவுட்ன்றது ஆட்டோமேட்டிக்கா, அது ஆன்லைன் தானே, ஆட்டோமேட்டிக்கா போய்கொண்டிருக்கு. நீங்க டைமை கூட்டி தர வேணும். ஏன்னா டக்குனு போடுங்க. இல்ல டைமை பார்வைக்கு அது கஷ்டமா இருக்குது. இல்ல இது சரியாண்டு வந்து மார்க்ஸ் விட இல்லையா? அது பாயிண்ட் 0 தான் வருது, 0 தான் வருது அந்த பாயிண்ட். ஆனா விட சரி, எனக்கும் அப்படித்தான் சிவதர்சினி விட சரி. ஆனா அது வந்து மஞ்சள் கலர்ல வந்து விட புள்ளி எல்லாம் பச்சையில வரும். நாங்க விட சரியா செய்தா மஞ்சள்ல வந்து பாயிண்ட் இல்லாம வருது. நான் ஒரு முறை சரியா பாக்குறேன். என்ன அது சிக்கல் என்றது ஒரு தெரியல. திடீரென்று மாறினது இவ்வளவு நாளும் ஓகே தான் இருந்தது. இந்த கடைசி 2 வாரம் தான் ஒரு மாற்றம் வந்து ஒரு செகண்ட் போட்டா சரி, கொஞ்சம் பிந்தினா டக்குன்னு இல்லாம போகுது. டைமிங் கூட்டி வாரம் ஒரு நாளுக்கு பாக்குறேன். இல்லாட்டி ஒரு வணக்கம் சிவதர்சினி. நாங்கள் முதல் கொஞ்ச நேரத்துக்கு முதல் அந்த சந்தன மரத்தான் இது நாங்கள் பாணியோட கதைச்சாங்க. அப்பதான் பார்த்தேன். சந்தன மரத்தால கட்டினது எரிஞ்சு இப்ப திருப்பி கட்டிட்டீங்கன்னா இப்ப என்ன வரமானது தெரியும். மைசூர் அரண்மனையான் பார்த்தேன் நான். ராஜேந்திர உடையார் ராஜேந்திர உடையார் இது அது டக்கண்டு உடனே. ராஜேந்திர உடையார் என்ன செய்தவர்? அவர்தான் கட்டின மைசூர் அரண்மனை. இதுல வந்து ராஜேந்திர உடையார் இல்ல கிருஷ்ண ராஜேந்திர உடையார்
இப்ப நான் கதைச்சேன் நாங்க அது அந்த பக்கம் பூவெல்லாம் இந்த பக்கம் கதைச்சிட்டு மற்றது இந்த தொட்டு இதெல்லாம் அதுவும் மண்டே காய்ச்சினாங்க தானே. ஆமா நாங்கள் அன்னைக்கு கதைச்ச நாங்கள் அது ஸ்பெயினான் அந்த பனி பாறையில விழுந்தது அந்த கேள்வி போட்டோம் நாங்கள். அதுல ஒரு 6 கேள்விக்கு மேல அன்றைக்கு வந்திருந்த கேள்விகள் அதுல எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும் என்ன. அதுதான் தெரியாத போடுறீங்க. ஒன்றுல ஒரு ஆள் சரியாக போட்டாதான் அது நான் ஒன்றுக்குதான் ஏதோ ஒரு கேள்வி பிரான்ஸ் இல்ல இல்ல அது நான் போட்டேன். நானும் ஒன்றுக்கு போட்டேன். பிரான்ஸ் போட்டது நான் தான். இல்ல பிரான்ஸுக்கு இல்ல வேறு ஒன்று இருக்கு. சரி. ஆமா பாப்பா நேரம் கடந்துருக்கு நினைச்சுட்டேரா இல்ல இன்னும் வர இல்ல. ஆமா அப்படி இல்லை உங்களுக்கான இந்த கேள்வியை நான் விரைவா வாசித்து விடுவதை நான் இல்ல இதுக்குள்ள நிக்குது என்னது ஒரு படம் ஒன்றினுடைய பெயர் இங்கும் சிலர் அப்படித்தான் வாழ்கிறார். 6 எழுத்து சொல் ஒன்று விடையாக வேற இருக்கிறது. ஒரு படத்தின் பெயர் இங்கும் சிலர் இப்படித்தான் வாழ்கிறார்கள். 1ம் 6ம் சேரும் போது உயிர்களுக்கு உள்ளது. கடைசி 2 எழுத்துக்களும் சேரும் போது அழகும் ஆபத்தும் இந்த நாளில். முதல் 3 எழுத்துக்களும் சேர்க்கையில் இது இப்போ வரவேற்கப்படுகிறது. இது இப்போ வர வைக்கப்படுகிறதா? அப்போ ஒரு காலத்துல இல்ல. பனி பனி நீங்க பனியா வர வைக்கிறீங்க ஆசையோட. ஏதோ ஒரு பிடிக்காத விஷயமா இருந்திருக்கும். இப்ப இந்த ட்ரெண்டிங்ல இதுதான் இப்ப இந்த ட்ரெண்டிங் சொல்லி நாங்க வர வைக்கிறோமா என்ன செய்யறது வேறாத கட்டம். ஒரு படத்தின் பேர் இன்னும் சிலர் இப்படித்தான் வாழ்கிறார். இப்படித்தான் வாழ்கிறார்கள். இப்படி வாழ்ந்தால் எங்களுக்கு பிடிக்கும். கடைசி 2 எழுத்துக்களும் சேரும் பொழுது அழகானது ஆபத்தானது. நாங்கதான் நாங்கதான் ராணிமா நீங்க நீங்க ஆபத்தா யாருக்கு? அழகான அழகா இருந்தா ஆபத்து தானே எதுவுமே. பொண்ணுக்கு வரும். சரி சரி விடிய பார்க்கும் போதுதான் எல்லாருக்கும் சிரிப்பு வரும். இப்ப முதல் 3 எழுத்துக்களும் சேர்க்கை இது இப்போ வரவேற்கப்படுவது. இதனாலேயே வரவேற்கப்படுகிறார்கள். ஒன்றை அதிகம் இப்ப அதுதான் பணம் 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 படுத்தும் பாடோ 6 எழுத்தில் வந்தா 6 எழுத்தா படம்? பணத்தோட்டம் பணத்தோட்டமோ பணத்தோட்டம் வருதோ இல்ல இத்தனை வரும் இல்ல அது இல்ல. முதலாவும் கடைசி எடுத்து சேரும் போது எல்லா உயிர்களுக்கும் இருக்கும் உருவாகும் வரும். அது எல்லா உயிருக்கும் இருக்குமா? ஆமா இருக்கும். எல்லா உயிர்களுக்கும் இருக்குமா? மனுஷருக்கும் இருக்குமா? மனுஷருக்கும் இருக்குமா? ஆமா ஆமா இருக்கும் வரும் போகும். இருக்கும் இல்ல இருக்கும் வரும் போகும் வரும் போகும். பகை என்று வரும். பகை நகை அப்படி வருமா? இல்ல இல்ல வாலிமான் சொன்னதோட கொஞ்சம் ஒத்து போடுவார். சரி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க மாறன். வணக்கம் சிவதர்ஷினி. இல்ல நான் கண்டுபிடிக்கல. திருப்பி கேள்வியை வாசிப்பீங்களான்னு. இது ஒரு படத்தினுடைய பெயர். இங்கும் சிலர் இப்படி வாழ்கிறார். இப்படி வாழ்கிறார். கேள்வி போட இல்லையா? போட்டிருந்தேன் போட்டிருந்தேன். எனக்கு உறவுகள் பக்கத்துல ஒன்னும் சில நான் வர இல்ல இல்ல சொல்லுங்க கேள்வி சொல்லுங்க சிவதர்ஷினி. கேள்வி வர ஒரு படத்தின் பெயரா? இது ஒரு படத்தினுடைய பெயர். 6 எழுத்திலே வரும். இங்கும் சிலர் இப்படி வாழ்கிறார்கள். அடுத்தது முதலாவதும் கடைசி எழுத்தும் சேருகிற போது உயிர்கள் எல்லாவற்றுக்கும் இது வரும் இருக்கும் போகும். மாறும் போகும் ஆறும் ஆறும் மாறும் வரும் போகும். சரி
கடைசி 2 எழுத்துக்கள் சேரும்போது அழகும் ஆபத்தும். இதனாலேன்னு போட்டிருந்தேன், அழகும் ஆபத்தும் என்று போடுவோம். முதல் 3 எழுத்துக்கள் சேரும் போது இப்போ வரவேற்கப்படுகிற ஒன்று. இப்போ வரவேற்கப்படுறது எல்லாம் தானே பரவுறதானே வரவேற்கப்படுறது. கடைசி 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 தடவை சொல்லுங்க. இப்போ முதல் 3 எழுத்துக்கள் சேரும் போது வரவேற்கப்படுகிறது. வரவேற்கப்படுவதா? ஆமா, இதை செய்கிற போது ஒரு வரவேற்பு மக்கள் விரும்பினா. ஒரு படம் யார் நடிச்சிட்டு? ரேவதி ரேவதி ரேவதி. ஓ, மை ஃபேவரட் ஹீரோயினி. அதையும் நீங்க சொன்ன தர நீங்க ஒரு விடைய படக்கன்னு சொல்லியிருந்தீங்க. இது பொறுங்க சொல்றேன், கணவரும் சேர்ந்து நடிச்ச படமா? பாண்டியனோட நடிக்கதா? பாண்டியராஜன் பாண்டியராஜன் இல்ல, அது 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 அஞ்சலுக்கு 2 பேரும் நடிச்சிருக்கீங்கன்னா 2 படமும் நல்லா ஓடிக்கு. இது பாண்டியன், இது பாண்டியன் மண்பாசனை. அதிலும் இதே சோடிதான். ஆனா இன்னும் ஒரு படத்துல இதே சோடிதான். ஆனா ஒரு ஒரு வித்தியாசம், அதாவது இப்போ வரவேற்கப்படுகிற ஒரு விஷயம். ஓகே, அதெல்லாம் 2 அஞ்சலுக்கு சொல்லிதான் வருது 2 படம். அங்க தேர்றாரு ஒரு பாண்டியன் என்றவதியம்மா. அப்ப பதில் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க, பார்த்துட்டு பார்க்கலையாமா? இவர் மண் வாசனை தான் அஞ்சலுக்குன்னு சொல்லுங்க. இல்ல, நான் அதை கை கொடுக்கும் கையோ என்ன கை என்ன ஒன்று வருமாண்டு கையில அந்த முடியும் கடைசியில இது கை கொடுக்கும் கையன்னு வரும். அப்படி படம் வந்தா இல்ல வாணி ரேவதியில? அது வேற இல்ல. என்னண்டா இது 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 கைதான அவ சொல்லி இருந்த முதல் இது பின்னுக்கும் வராது. என்ன அப்படியா? அழகு மாவத்து. அது நகை என்று வரும் தானே. பின்பகுதி கையெல்லாம் முடியுமா? அழகு மாவட்டம் பெண் 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 தான் வரும். இது இந்த இது பொறுங்க சொல்றேன். ஓ, அந்த அம்மியெல்லாம் வச்சு அந்த பாட்டு இருக்கு, பொறுங்க சொல்றேன். என்ன படம் என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. அதான் பாட்டு ஞாபகம் இல்லை. பெண் தான், பெண்ணும் வரும் அதுக்குள்ள. புதுமை பெண். புதுமை பெண். எஸ், பெண் எடுத்துக்கொண்டு அழகு மாவத்தும் பெண். அழகு மாவத்தும் பெண் தானே. பெண்ணால அழகு ஆபத்து. பெண் 2 இருந்தா அது அந்த பெண்ணுக்கு ஆபத்து தானே. அது புதுமை கஸ்தூரி மாணி கல்யாணத்தேரி பாடு, அந்த அம்மியால எல்லாம் வச்சு பாடுற பாட்டு. எஸ் எஸ், கொஞ்சம் புதுமை செய்த ஒரு புதுமை ஒன்று செய்தா ஒருவர், அது இப்ப கொஞ்சம் ஓடும் ட்ரெண்டிங்ல. இந்த ஒரு புதுசா கொஞ்ச நாளைக்கு ஓடும், இன்னும் ஒரு நாள் செய்யும் வரைக்கும் அது ஓடிக்கொண்டே இருக்கு. வெறும் போகும் மாறும்ன்றது புண் புண். ஓ, வாணி அவாவுக்கு அந்த பிலிம் அவார்ட் கிடைச்ச பெஸ்ட் ஆக்டருக்கு அதுக்கு புதுமை பெண்ணுக்கு இல்ல இல்ல, அது மண் வாசனை தான் கிடைச்சது. புதுமை பெண்ணுக்கும் கிடைச்சது. புதுமை பெண் பாண்டியராஜனும் பாண்டியனும் ரேவதியும். பாண்டியன் அதான் அதெல்லாம் மண் வாசனையோட அந்த படம் இதுமே ஒரே சோடி. நல்ல ஜோடியும் தான், நல்ல பாட்டுகளும் படங்களும். அப்போ ரேவதின்ட்டு பேசப்படுற படங்கள் அநேகமா எல்லாம் ரேவதின்ட்டு எல்லாம் அநேகமா பார்த்துருப்பேன், பாக்குறேன். விருப்பம் எனக்கும் அவளோட படம் விருப்பம். பெருசா கவர்ச்சியாலியோ மற்ற அப்படி இல்லாம அந்த தங்களுடைய சிம்பிளாவே இப்பவும் சிம்பிள் தான். நன்றி நன்றி நன்றி. எடுத்த வீச்சுக்கே சொல்லும் பொழுது நான் யோசிச்சேன் வாணிமோகன் பெண் என்று சொல்லிட்டேன். அப்ப இந்தியால வேற போகுது. தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சிவமணி அக்கா, உங்கள் எல்லோருக்குமே தைப்பொங்கல் நன்றி. நன்றி, தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நிறைவு வருகின்றது கேள்விச்சாரம் தொகுப்படுத்துவதற்கு ராகவன் அவர்கள். வணக்கம், நன்றி, வணக்கம். மீண்டுமான இனிய வாழ்த்துக்களையும் கூறியபடி